எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, ஒரு அப்பா தன்னோட மகனை பார்க்குறக்கு அமெரிக்கா போயிருக்கார். போய் நல்லா தான் கவனிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5, 6 பேர் வர்றாங்க. ஒரு ஈவினிங் வர்றாங்க. ஒரு 2 நாள் கழித்து அவங்க அப்பா போனப்பறம் 2 நாள் கழித்து வர்றாங்க. 2 நாள் கழித்து அவங்களுக்கு ஏதோ தட்டத்தில் போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தட்டத்தில் கொண்டு போய் அவங்க சன் போட்டு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்டு வர்றாரு. ஆனால் அவங்க அப்பாவை கவனிக்கல அந்த நேரத்தில். ஏன்னா அப்பா வயசானவர் அப்படிங்கிறத அந்த பையன் கவனிக்கலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம் அப்படிங்கிறத காட்டுறாரு. எப்படின்னா, அப்பா அவர் பாட்டில் இருக்கார். அவர் வயசானவர் அவர் பாட்டில் இருக்கிட்டு அவங்களுக்கு பசிக்குமே ஏதோன்னு எல்லாத்துக்கும் சாப்பிடும்போது அவங்களுக்கு முக்கியமாக நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிறது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும் கவனிச்சிட்ருக்காரு. அப்புறம் கடைசியில் ஒரு தட்டில் போட்டு அவங்களுக்கு கொடுத்தது கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வயசானவருக்கு கொடுத்துருக்கலாம். அதை நினைக்காம கடைசியில் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அப்பாவும் அதை வாங்கி சாப்பிட்டு இப்படித்தானே நம்ம நிலமை அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. இவன் எப்போவுமே நம்மளை கண்டுக்கிறதில்ல, பேசுகிறதும் அப்படித்தான். நம்மளை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்றான். நான் பட்டிக்காட்டான மாதிரி இருக்கிறேன். ஏன்னா வயசான காலத்தில் நான் முடியெல்லாம் நரைச்சி என்னை பார்த்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் அப்போ அந்த அளவுக்கு நான் படிக்க வச்சு எல்லாம் பண்ணலைன்னு இவன் இங்கே உட்காந்துருக்க முடியாது. நான் வெயிலையும் மழையிலையும் நினச்சிட்டு எத்தனையோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சதுனால இன்றைக்கி அமெரிக்காவில் ஜம்முன்னு உட்காந்துருக்குறா. இன்றைக்கி எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் இங்கே இவனை பார்க்க வேண்டியதில்லை. நான் நிறையத்தான் சம்பாரித்து வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி இவனை பார்த்துட்டு போகலாம் நான் பிரியத்தில் வந்தால் இப்படி நடந்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னன்னு சொல்கிறாருன்னா, எப்போவுமே அவங்க அம்மாவை ஃபோனில் கூப்பிடுவான். நான் ஏதோ பேசுன்னா என்னை கண்டுக்க மாட்டான். அப்பாவா சரி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுவான். அம்மானா அம்மாவை கூப்பிட்டு அப்பப்போ பேசுவாள். எப்போ பார்த்தாலும் அவர் நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக தெரியல, எனக்கே கஷ்டமாக இருந்தது. அவர் சொல்கிறது அந்தளவுக்கு ஃபீலிங்காக மனசுக்கு கஷ்டமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அம்மா 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 எப்போ பார்த்தாலும் இந்த அம்மாவைத்தான் சொல்கிறா. அப்பாவை நினைக்கிறதே இல்லை. அம்மா கிட்டத்தான் இந்த ஃபோன் பண்ணி அத்தனை விஷயத்தையும் சொல்கிறான் ஒழிய என்கிட்ட எதையுமே சொல்கிறல. எனக்கு என்ன மதிப்பு? இவனை படிக்க வச்சு எத்தனையோ பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்லை. இந்த பசங்களை பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நிலம் இந்த காலத்தில். ரொம்ப மோசம். அது இந்த இன்ஜினியருக்கு படிக்க வச்சு இந்த அமெரிக்காவுக்கு போயிட்டானுங்களாமா, இத்தனை இது பண்ணுறானுங்க. அநியாயம். எல்லா பசங்களும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. யாரோ ஒரு சிலர் பசங்களும் நல்ல பசங்களும் இருக்கத்தான் செய்வாங்கன்னு அந்த அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு மனசுக்கு சங்கடமாக அப்படி சொல்கிறாரு. அதை கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குதுங்க. தேங்க்யூ.